அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நீங்கள் நினைப்பது அனைத்தும் நிறைவேற 30/11/2024 இன்று இதை மட்டும் செய்தால் போதும். நீங்கள் நினைத்த அனைத்தும் நடந்தேறும். அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நம் வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தை தேடுகிறோம், பரிகாரமும் செய்கிறோம். சில நேரம் பலிக்கிறது, சில நேரம் பலிப்பதில்லை. ஏன் பலிக்கவில்லை என்று குழம்புகிறோம். பரிகாரங்கள் முடிவில்லாமல் தொடர்ந்தாலும் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காமல் தடுமாறுகிறோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது முதலில் ஒரு பரிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது மனோபலத்தையும் உடல் பலத்தையும் கூட்டுகிறது, புத்தியை தெளிவாக்குகிறது, அதனால் சக்தி கூடுகிறது, முறையாகவும் சிறப்பாகவும் செயல்களை செய்யும் ஆற்றலை தருகிறது, ஆத்ம பலத்தையும் அதிகரித்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் மனப்பான்மையை தருகிறது. இந்த பரிகாரம் நமக்கு தோஷத்தை நீக்கி நன்மையை தரும் என்ற உணர்வை உண்டாக்குகிறது. அதனால்தான் பரிகாரத்தை சொல்லும் பொழுது அழுத்தமாக சொல்வார்கள். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பார்கள். பரிகாரம் செய்வதில் நம்பிக்கை இருக்க வேண்டும், அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. செய்யும் நாளும் முக்கியம். என்னிடம் பெரும்பாலான பரிகாரங்கள் அமாவாசை தினங்களில் செய்ய சொல்கிறார்கள். இதற்கு பிரத்யேகமான காரணம் இருக்கிறது. அமாவாசை என்பது அற்புதமான ஒரு நாள். உண்மையில் ஒரு செயலில் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகின்ற அந்த நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு சில தர்ப்பணம் கொடுத்து மாலை கோவிலில் இறைவனையும் இறைவியையும் வணங்கிட்டு வந்தால் அதுவே பெரிய பரிகாரம். அதனால் ஜாதகத்தில் உள்ள பெரும்பாலான குற்றங்கள் நீங்கி அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். அமாவாசையில் பரிகார பூஜை செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாள். சாஸ்திரத்தில் சூரியன் ஆத்ம காரகன் என்பார்கள். சூரியனை சாட்சியாக வைத்துக் கொண்டுதான் எந்த காரியங்களையும் நாம் செய்கிறோம். நாம் செய்த நல்லது கெட்டது அனைத்திற்கும் சூரியனும் சந்திரனும் சாட்சியாக இருக்கிறார்கள். இரண்டு ஒளி கிரகங்கள் ஆத்ம காரகன் மனோகாரகன் சேர்ந்திருக்கிற நாள் அமாவாசை. உடல் பலம் ஆத்ம பலம் ஒன்றாக பலம் கூறிய நாளாக அமாவாசை விளங்குவதால் பிராயச்சித்தம் செய்யும் பொழுது இந்த மூன்றும் இயல்பாக இணைந்த நாளாக அமைந்து விடுகிறது. எனவேதான் அமாவாசை நாளை மிக சிறப்பான நாளாக சொல்கிறார்கள். மகாபாரதத்தில் துரியோதனன் தனது வெற்றிக்கு பூஜை செய்ய வேண்டும், களபலி தர வேண்டும், அதற்கு ஒரு நல்ல நாளை குறித்து கொடுக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவனாக சகாதேவனிடம் போய் கேட்கிறான். சகாதேவன் குறித்து கொடுத்த நாள் அமாவாசை. அந்த நாளில் முறைப்படி களபலி தந்து அடிப்படை பூஜை செய்து விட்டால் துரியோதனனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதை பின்னால் கண்ணன் மாற்றுகிறான். அதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஜோதிட சாஸ்திரத்தை கண்ணன் மாற்றிவிட்டான் என்பதல்ல, அமாவாசையில் தான் களபலி தர வேண்டும் என்பதில் கண்ணனுக்கும் சாஸ்திரம் உடன்பாடானது. அதாவது அவன் அதற்கு முதல் நாளே அமாவாசை என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சூரிய சந்திரர்களை வரவழைத்து இணைத்து நீர்த்தார் கடன்களை செய்ய தொடங்கி அவனை பார்த்து மற்றவர்களும் செய்ய அதை நம்பி அசல் அமாவாசைக்கு முதல் நாளே தனது பூஜையை முடிக்கிறான் துரியோதனனை நம்ப வைத்து உருவாக்கப்பட்ட அமாவாசை தினத்தில் இந்த அமாவாசை இந்த அமாவாசையை போதாயன அமாவாசை என்கின்றார்கள். களபலி கொடுக்க சரியான நாளில் பாண்டவர்கள் அதே களபலி கொடுத்து வெற்றியை அடைகிறார்கள். எனவே அமாவாசை என்பது அற்புதமான ஒரு நாள். பெரும்பாலும் கோவில்களில் அமாவாசையில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகின்றன. கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூரில் சிதம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது. இத்திருத்தல இறைவன் சிதம்பரேஸ்வரர், இறைவி சிவகாம சுந்தரி அம்பாள். இந்த ஆலயத்தில் பஞ்சமுக மகாமங்கள பிரத்யேங்கிர தேவி வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். இங்கு மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் காலை 10:30 முதல் மதியம் 2 மணி வரை நிகம்பல மகா யாகம் என்னும் மிளகாய் ஹோமம் நடைபெற்று வருகிறது. எவ்வளவு மிளகாய் கொட்டினாலும் நெடி வராது என்பது இந்த யாகத்தின் சிறப்பாக உள்ளது. இதே போல் பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொண்டால் 16 வகையான பேர்களையும் பெறலாம் என்கின்ற
என்றார்கள். பௌர்ணமி அன்று காலை 11:30 மணி முதல் பகல் 2 மணி வரை யாகம் நடைபெறும். இவையெல்லாம் அமாவாசை பரிகார பூஜைக்கு சான்றுகள். பொதுவாகவே பரிகாரம் பலிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையும் சூரியனுடைய நிலையும் நன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக சந்திரனுடைய நிலை நல்லபடியாக இருக்க வேண்டும் அல்லது நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளிலே அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதனால்தான் நாள் பார்த்து பரிகாரம் செய்கிறார்கள். அந்த நாள் பொதுவான நாள் அல்ல. ஒவ்வொரு தனி ஜாதகத்திற்கும் அந்த நாள் மாறும். பரிகாரத்தை செய்யும் போது மனம் ஒன்றி செய்ய வேண்டும். மனதில் உறுதியும் நம்பிக்கையும் வேண்டும். குறிப்பிட்ட பிரச்சனையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று மனம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால்தான் முறையாக பரிகாரம் செய்பவர்கள் வேத மந்திரம் சொல்லி சங்கல்பம் செய்கிறார்கள். நாம் சங்கல்பம் செய்யும் போது கவனமில்லாமல் இருக்கிறோம். இந்த காரியத்திற்காக இதை நான் உறுதியோடு செய்கிறேன் என்று அந்த சங்கல்ப மந்திரத்தில் வரும். அதனால்தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கின்ற போது அந்த கோவிலுக்கு சென்று பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து பரிகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். பரிகாரத்திற்குரிய நாளாக சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை நாளையோ சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளையோ தேர்ந்தெடுக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற பொழுது சந்திரன் ஒளி இழந்த நிலை என்று கருதிவிடக் கூடாது. நமக்குத்தான் அவர் மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் எந்த ஒளியிடமிருந்தும் தனக்குரிய ஒளியை பெறுகின்றாரோ அந்த சூரியனோடு அவருக்கான நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள் அமாவாசை என்பதை மறந்துவிடக் கூடாது. பெரும்பாலான கிரக தோஷங்கள் தெய்வ குற்றங்களை விட தென்புலத்தார் குற்றம், அதாவது பிதுர் குற்றம் தான் மிக தீவிரமாக இருக்கும் என்பதால் தான் பெரும்பாலானோர் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய சொல்கிறார்கள். காரணம், பிதுர் குற்றத்தை நீக்கி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுகின்ற நாளாக அமாவாசை விளங்குகிறது. இந்த ஆசிர்வாதம் கிரக தோஷங்களுக்கு எதிராக செயல்பட்டு நன்மையை செய்யும். இப்படிப்பட்ட இன்றைய நாளில் ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகம் பெற்று அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்வையிடுவதும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் சிறப்பான அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறுங்க. தன்னம்பிக்கையோடு முன்வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. புது முயற்சிகள்ல உடனுக்குடன் வெற்றி கிடைக்குங்க. புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள். விருந்து, கேளிக்கை முதலிய விஷயங்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சகோதரக்காரனாகிய செவ்வாய் நீச்சம் அடைவதால உடன்பிறப்புகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவைங்க. 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் உள்ள சூரியன் அதிக பிரயாணத்தையும் தேவையற்ற அலைச்சல்களையும் தருவார். சுப செலவுகள் கடைசி நேரத்தில் தள்ளி போகும் வாய்ப்புகள் உண்டுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை என்று பிதுர் காரியங்களை செய்வது நல்லது. அதே போல் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.